மாகாண சபை வேண்டாம், ஆனால் வேணும் தமிழ் தேசியம். மாகாண சபை நீக்கப்படாது, அரசு உத்தரவாதம். அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாகும் போது மாகாண சபை முறை நீக்கப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியது மாகாண சபை நீக்கப்படும் என குறிக்கப்பட்டு தமிழ் தேசியவாதத்துக்கு அவல் கிடைத்தது போல் ஆகியது. இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கின் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்னநாயக்க ஏனையோர் சொல்வதை கேட்டு முறையற்ற சந்தேகங்களை எழுப்ப வேண்டாம். மாகாண சபை முறைமையை நீக்குவது தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை. புதிய அரசியலமைப்பு 3 வருடங்களின் பின்னரே கொண்டுவரப்படும். அதிகார பகிர்வு தொடர்பில் கலந்துரையாட போதுமான கால அவகாசம் உள்ளது. புதிய அரசியலமைப்பில் மாகாண சபை முறை தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகார பகிர்வு இருக்காது என்றும் தெரிவித்தார். டில்வின் சில்வா மாகாண சபை பற்றி பேசிய கருத்தை வைத்து என்பிபி அரசு மீதான எதிர்ப்பு அரசியலை தமிழ் தேசிய தரப்பு பதிவு செய்து வருகின்றது. இந்த நிலையில் மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கான மக்கள் ஆணை எதுவும் புறப்படவே இல்லை. அதற்கான முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடவும் இல்லை. ஆனால் மாகாண சபையையும் விட ஒரு வலிமையான சபை அனைத்து மக்களுக்கும் சமமான அந்தஸ்து வழங்கக்கூடிய ஓர் அரசமைப்பு தேவை. அதில் மாகாண சபை இருக்குமா இல்லையா என்பதே விடயம் என டில்வின் சில்வா வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவொன்றை பகிர்ந்துள்ள டில்வின் சில்வா 2024 நவம்பர் 30 வீரகேசரி செய்தித்தாள் என்னுடன் நடாத்திய நேர்காணலை சார்ந்ததாக பிரசித்துள்ள பிரதான செய்தி மற்றும் அதற்காக இடப்பட்டுள்ள தலைப்பு ஊடாக நான் வெளியிட்ட கருத்துக்கள் திரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இந்த செய்தி மற்றும் தலைப்பு காரணமாக வாசகர் மத்தியில் தவறான கருத்து தோன்றுவதால் அதனை சரி செய்ய வேண்டியுள்ளது. வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க 1987 கொண்டுவரப்பட்ட 13வது திருத்தம் தவறியுள்ளதெனவும் அதனால் வடக்கு மக்களின் சிக்கல்களை தீர்த்து வைக்க மிகவும் நடைமுறை சாத்தியமானதும் சரியானதுமான தீர்வினை முன்வைக்க வேண்டியுள்ளதெனவும் அத்தகைய மிகச் சிறந்த தீர்வினை முன்வைத்து நடைமுறைப்படுத்தும் வரை 13வது திருத்தத்தையும் மாகாண சபைகளையும் ஒழிக்கப் போவதில்லை எனவுமே அதன் போது நான் கூறினேன் என குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி நாட்டின் சகல இனத்தவராலும் ஏற்றுக்கொண்ட ஆட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் சிறுபான்மை இனங்களின் அரசியல் பரப்பில் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக என்பிபி மீது கல்லறிவதற்கான சூழலை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். இனவாதம் நீங்கி போனால் தாம் அரசியல் செய்ய முடியாது என்ற அச்சத்தின் வெளிப்பாடே தமிழ் தேசிய தலைமைகளின் எதிர்ப்புக்கு காரணம் என மூத்த அரசியல் ஆய்வாளர் சிவலிங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தார். மேலும் 13ஆம் திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமையை தமிழர்கள் தம் ஆஸ்தான நாயகர்கள் என கூறப்படும் புலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என சட்டத்தரணி ஃபசீர் சயித் தேசம் நெட் நேர்காணலில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.